ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி உடனடியாக ஒரு வெங்காய சட்னி பார்ப்போம், எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகா, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக புளி, ஒரு துண்டு தேங்காய். வாங்க இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். இந்த பூண்டை காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுப்போம். இது நல்லா வதங்கட்டும். இதிலே புளியை போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம் புளி. அடுத்து தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அதிலே போட்டுப்போம். ரொம்ப ஓவராக வதக்க வேண்டாம், சும்மா லேசாக வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த அனல்லையே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம், இருக்கட்டும் லேசாக. அவ்வளோதான். ஆறின பிறகு நம்ம அரைச்சிடலாம். சாம்பார் வெங்காயத்துலேயும் செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். ஜாரில் போட்டுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அரைச்சாச்சுங்க. இதில் நல்லா தண்ணி கலந்துக்கலாம். இது மதுரை சைடில் இந்த பஸ் ஸ்டாப்லலாம் கொடுப்பாங்க. அந்த சட்னி தண்ணி சட்னின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் வெங்காயம் இப்படி தான், வெங்காயமும் பொட்டுக்கடலை காஞ்ச மிளகா தான் அதிகமாக இருக்கும், தேங்காய் கொஞ்சமாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். இது தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. இப்போ கலக்கிட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதான். ஜார் கழுவி ஊற்றிடலாம். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி ரெடிங்க. வெங்காயம் போட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.